சென்னை கண்ணகி நகரில் கஞ்சா வியாபாரம் செய்ததாக 2 போலீசார் இளைஞர்களை பிடிக்கும் போது போலீசாரையே எதிர்த்து தாக்கிவிட்டு எஸ்கேப் ஆகும் காட்சி. மடக்கி பிடித்த போதும் மல்லு கட்டி பாட்டிலை உடைத்து கல்லை எறிந்து போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓடும் பதற வைக்கும் காட்சி. துரத்தி கொண்டு சென்று பிடித்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். சென்னை கண்ணகி நகர் எழில் நகர் 15வது பிளாக்கில் வசித்து வரும் ஏற்கனவே கஞ்சா வழக்கிலும் சரித்திர பதிவேடு குற்றவாளியாகவும் உள்ள உமாபதி உள்ளிட்ட 2 கஞ்சா போதையில் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக அதே பகுதியைச் சேர்ந்த சின்னா மற்றும் தினேஷ் என்ற 2 இளைஞர்களையும் கத்தியால் வெட்டினர் என்றும் போலீசாருக்கு தகவல் செல்கிறது. கண்ணகி நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 2 போலீசார் அங்கு நின்று கொண்டிருந்த உமாபதியை மடக்கி பிடிக்க கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படும் உமாபதி போலீசாரிடமிருந்து தப்பிப்பதற்காக வெகு நேரமாக மல்லு கட்டி கொண்டிருந்தார். உமாபதியின் ஆதரவாளரான மற்றொரு இளைஞர் கையில் பாட்டில் ஒன்றை எடுத்து வந்து உடைத்து தன்னை தானே குத்திக் கொண்டும் போலீசாரையும் குத்தி விடுவதாக அச்சுறுத்துகிறார். மேலும் உமாபதியை காப்பாற்றுவதற்காக மற்றொரு இளைஞர் அங்கு கீழே கிடந்த கல்லை எடுத்தும் போலீசார் மீது வீசுகிறார். தொடர்ந்து போலீசாரின் பிடியில் இருந்து விடுபட்ட உமாபதியும் போலீசாரை கடுமையாக தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிடுகின்றனர். தொடர்ந்து அவர்களை துரத்தி கொண்டு சென்ற போலீசார் மற்றும் பொதுமக்கள் உமாபதி உள்ளிட்ட 3 பேரை பிடித்து காவல் நிலையத்தில் வைத்து சிறப்பு விசாரணை நடந்து வருகிறது.